அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கிருஷ்ணா ஜோதிடம் யூடியூப் சேனல். நாம் இன்றைய ராசி பலனை பற்றி பார்ப்போம். இன்றைய ஆங்கில தேதி 27/11/2024, தமிழ் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை, தேய்பிறை நாள். இன்றைய திதி துவாதிசி திதியாகும். நாள் முழுவதும் அடுத்த நாள் காலை 6:24 வரை, பின்பு திரியோதிசி திதியாகும். இன்றைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். நாள் முழுவதும் அடுத்த நாள் காலை 7:36 வரை, பின்பு சுவாதி நட்சத்திரம். இன்றைய அமிர்தாதி யோகம் சித்தி யோகமாகவும் இன்று சமநோக்கு நாளாகும். இன்றைய சுப ஹோரைகளை பற்றி பார்ப்போம். காலை 9:23 முதல் 10:23 வரை, பகல் 1:53 முதல் 3:23 வரை, மாலை 4:23 முதல் 5:23 வரை, இரவு 7:23 முதல் 10:23 வரை, 11:23 முதல் 12:23 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை காலம் 10:30 முதல் 12 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைய பஞ்சாங்க குறிப்பை பற்றி பார்ப்போம். பொதுவாகவே துவாதசி திதியில் விஷ்ணு பகவானை வழிபடுவது மிக சிறப்பாக இருக்கும். மற்றும் சுக்கிரன பகவானையும் வழிபடுவது மிக சிறப்பானதால் அவள் படைத்து கடவுளை வழிபடுவது வாழ்வில் முன்னேற்றத்தை கொடுக்கும். இன்றைய கிரக நிலைகளை பற்றி பார்ப்போம். ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, சந்திரன் மற்றும் துலாம் ராசிக்கு இன்று மாலை 6:08 சித்திரை 3ஆம் பாதத்திற்கு துலாம் ராசிக்கு கன்னியில் இருந்து சந்திரன் இடம்பெயர்கிறார். அடுத்து விருச்சிகத்தில் புதன் மற்றும் சூரியன், தனுசில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. நாம் இன்றைய ராசி பலனை பற்றி இப்பொழுது பார்ப்போம். அன்பார்ந்த மேசராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் 4ஆம் இடத்தில் கடகராசியில் இருக்கிறார். எந்த செயல்களாக இருந்தாலும் அதை சிறப்புடன் செய்து வெற்றியடைவீர்கள். தைரியம் அதிகரிக்கும் நாள். வேலையில் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் என்று. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் தனுசு ராசியில் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். விவசாயம், தொழில் மேன்மை அடையும் மற்றும் குழந்தைகள் விளையாட்டுத் துறையில் ஆர்வம் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு அனுகூலம் அதிகரிக்கும். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி புதன் விருச்சிக ராசியில் 6ஆம் இடத்தில் சூரியனுடன் இருக்கிறார். வேலை செய்யும் இடங்களில் கவனமாக இயந்திரத்தை கையாளுங்கள். வேலையில் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் எடுப்பீர்கள். நரம்பு மற்றும் எலும்புகளில் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு சிகிச்சை எடுத்துக்கொண்டிருப்போர் மேன்மை அடைவார்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சந்திரன் 3ஆம் இடத்தில் கன்னி ராசியில் கேதுவுடன் இருக்கிறார். தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். அனைத்து காரியங்களிலும் தைரியத்துடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். உங்கள் ராசியில் செவ்வாய் இருப்பது சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டு என்று மற்றும் அதற்கு உண்டான திட்டங்களை தீட்டுவீர்கள். அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சூரியன் விருச்சிக ராசியில் புதனுடன் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். வாகன யோகம் உண்டு. தைரியமாக அனைத்திலும் செயல்படுவீர்கள். பேச்சில் மட்டும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி புதன் விருச்சிக ராசியில் சூரியனுடன் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். சகோதரின் அன்பு அதிகரிக்கும். வீட்டில் தோட்டம் அமைக்க திட்டம் தீட்டுவீர்கள். தொலைபேசியில் சுப செய்திகள் வந்து சேரும். மருத்துவம் சார்ந்த அமைப்புகள் இன்று நன்மையை தரும். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் 3ஆம் ராசியில் தனுசு வீட்டில் இருக்கிறார். மனதில் தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். தந்தையின் அறிவுரை மேன்மை தரும். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் கடகத்தில் இருக்கிறார். தந்தையின் அன்பு அதிகரிக்கும். பிடிவாதம் குணத்தை தவிர்க்கவும். சிந்தனை மேலோங்கி நிற்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி குரு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் ரிஷப ராசியில். சுக்கிரன் குரு பரிவர்த்தனை ஆகியுள்ளது. அனைவருக்கும் உங்களுக்கு மேல் நல்ல மரியாதை வரும். நீங்கள் அனைத்து செயல்களும் சிறப்புடன் செய்து பாராட்டு பெறுவீர்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி சனி கும்ப வீட்டில் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். வருமானத்தை பற்றி சிந்தனை இருக்கும். தொழில் மேன்மை தரும். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி சனி உங்கள் ராசியிலே இருக்கிறார். தந்தையின் அறிவுரை முன்னேற்றத்தை கொடுக்கும். இருந்தாலும் இன்று மாலை 6:08 வரை சந்திராஷ்டமம் இருப்பதால் சற்று நிதானமாக இருங்கள். அன்பார்ந்த மீனம் ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி குரு
ரிஷப வீட்டில் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். நண்பர்கள் ஆதரவு உண்டு. மனைவி மற்றும் குழந்தைகள் அன்பு அதிகரிக்கும். இன்று மாலை 6 மணிக்குள் அனைத்து வேலைகளையும் முடித்துக் கொள்ளுங்கள். இன்று மாலை 6 மணிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்க உள்ளது. ஆகவே அனைத்து வேலைகளையும் சுறுசுறுப்பாக இன்றே செயல்படுங்கள். நன்றி. இது உங்கள் கிருஷ்ணா ஜோதிடம் யூடியூப் சேனல். அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஜாதகம் பற்றிய அப்பாயின்மெண்ட் தேவைப்படுவோர் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.